என்ன பண்ணலாம்னு தெரியலை. பக்கத்து வீட்டுக்காரி கோழியை பிடிச்சி பத்தாக்காட்டை சமைச்சு சாப்பிட்லாம்னு பார்த்தா அவள் போன வாரமே சந்தையில் விற்றுட்டா கோழியை பூரான் காணா போகுதுண்டு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதை நம்ம தான் பிடிச்சி அடிச்சு தின்னோம்னு இன்னும் அவளுக்கு தெரியலை. அந்த வகையில் நம்ம தப்பிச்சிட்டோம். இது என்ன தூரத்தில் ஏதோ பெரிய பண்ண மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இதை நான் இங்கே பார்த்ததே இல்லையே. சரி கிட்ட போய் பார்ப்போம். அட, பிராய்லர் கோழி பண்ண போல உசுரோடவும் கறியாகவும் இருக்கு. பரவாயில்லையே, நிறைய கோழி தெரியுதே. அது எப்படி நம்ம ஆசைப்பட்டு நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தது கடவுளுக்கு அதில் கேட்டுருச்சு போல. பரவாயில்ல, ஆண்டவருக்கு நன்றி. அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு வியாபாரத்துக்கு தேவையான கோழியெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏமா யார்மா நீ என்னமா பண்ற? ஏமா உனத்தேன் அண்ணே இல்லைண்ணே, சும்மா இந்த பக்கம் போனேனே. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண இல்லையேனே, புதுசா